ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நம்ம கோவிலில் செய்கிறது போல் ஒரு வெண்பொங்கல் பிரசாதம் வீட்டில் நம்ம எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பர்சனுக்கு உள்ள குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நம்ம வச்சுக்கலாம். குக்கரில் செஞ்சால் தான் பொங்கல் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு இது பச்சரிசி, அதாவது சாப்பாட்டு பச்சரிசி அதை எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டேன். மிச்சம் 1/4 கப்புக்கு இந்த பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அரிசியும் பருப்பும் சேர்த்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு வாட்டர் விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி ஒரு 3 விசில் வச்சிடலாம். அது ஃப்ளேம் ஹையாகவே இருக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த விசில்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நல்லா பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இது இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பேன் வச்சுட்டு அதில் நல்லா நெய் நிறையா விட்டுக்கலாம். அதாவது நான் இன்றைக்கி ஒரே ஒரு மெம்பருக்கு தான் செய்கிறேன். அதனால் நான் ஒரு 50 mlக்கு நான் இப்போ நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அப்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் சில பேர் நெய் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்க நெய் ஒரு பாதி அளவு எடுத்துக்கலாம். மிச்சம் பாதி அளவுக்கு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் நம்ம இப்போது ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்னதாக ஒரு துண்டை பொடிசாக கட் பண்ண இஞ்சி அதை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இதை நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி வைக்காமல் அதை நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 5 முந்திரி பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை. தாளிப்பை அந்த பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா அந்த நெய்யோட ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்குது. பொங்கல் நல்லா வந்திருக்கு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ரொம்பவே டேஸ்டியான, அதாவது கோவில் டேஸ்ட்டில் நமக்கு ஒரு சுவையான ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.